அன்பு மக்களே, அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து துமிலன். ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்பது கிரேக்க மொழியிலே பேப்டிசம் என்பதற்கு மூழ்குதல் என்று பொருள் வருகிறது. ஒரு துணியை தண்ணீரிலே மூழ்கி எடுப்பது போல, ஒரு பொருளை தண்ணீரிலே முழுவதுமாக அமிழ்த்துவது போல, மூழ்கி எடுப்பது போல பொருள் வருகிறதுக்கு உடைய பேர் தான் பேப்டிசம். அதுதான் தமிழில் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் ஞானஸ்நானத்தை நாம் தெளிக்கலாம் முடியாது. தண்ணீரை கொண்டு தெளிப்பது, தண்ணீரை மேலே தெளிப்பது ஞானஸ்நானம் ஆகாது. மூழ்குதல். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் மிகுதியான தண்ணீர் இருந்தபடினாலே அந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தெளிப்பதற்கு ஏன் மிகுதியான தண்ணீர்? தெளிப்பதற்கு ஏன் யோர்தான் ஆற்று உள்ளே இறங்க வேண்டும்? யோர்தான் நதியில ஏன் இறங்கணும்? தெளிப்பதற்கு எதற்கு? கரையில இருந்து எங்க வீட்டில இருந்து தெளித்தாலே போதுமே. அப்படியானால் ஞானஸ்நானம் எடுப்பது, மூழ்கி எடுப்பது சரியானதா? வேதத்தின்படி சரியானதா இருக்கிறது. இரண்டாவதாக, ஞானஸ்நானத்தை யார் எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானம் சீஷர்களாய் மாறினவர்கள், மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சீஷர்களாய் பின்பற்றுகிறவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இன்றைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா, ஞானஸ்நானம் எடுத்தாதான் திருவிருந்து எடுக்க முடியுமா, ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியாதா என்கிற வீண் விவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனை சீஷனாய் மாற்றி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். சீஷனாய் மாறினவன் இந்த போல பேச்சுகளை பேசவே மாட்டாங்க. ஏனென்றால் சீஷத்துவம் என்றால் என்ன? சீஷன் என்றால் என்ன? குருவின் வார்த்தையை கேட்டு குருவை அப்படியே பின்பற்றுகிறவர்களுக்கு பேர் தான் சீஷன் என்ற அர்த்தம். இன்று இது போல வீண் விவாதங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவன் சீஷர்கள் தான் அதை கீழ்ப்படிய முடியும். கீழே பாருங்க, ஒரு சொல்றாரு பாருங்க, 20வது வசனத்துல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. அப்போ சீஷனுடைய முதலாவது கடமை என்னன்னா, அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்வது தானே. இந்த அடிப்படை இது இல்லாம நம்ம போயிட்டு ஞானஸ்நானம் எடுத்தா பரலோகத்துக்கு போக முடியுமா என்று விவாதிப்பது வீணான விஷயமா இருக்குமே. அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்நானம் நாம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னால் அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கான யார் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சீஷர்களாய் மாறினவர்கள். யார் சீஷர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தம்முடைய வாழ்க்கையிலும் முக்கியமும் முதலுமாய் கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையையும் அவரையும் அப்படியே பின்பற்றுகிறவர்கள். இந்த உலகத்திலே எதையும் விட எனக்கு இயேசுவே முக்கியம், எதையும் விட நான் இயேசுவே அதிகமாய் நேசிக்கிறேன் என்ற சிந்தையில மனநிலையில இருக்கிறவர்கள் சீஷர்கள். அவர்கள் தான் அந்த ஞானஸ்நானத்தில் பங்கு பெற முடியும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, சபை கட்டிடத்தில் ஆள் சேர்ப்பதற்காக, ஒரு சபை கட்டிடத்துக்கு வருகிற ஒரு 2 பேர் 2 தடவை 3 தடவை வர்றவங்களே உடனே ஞானஸ்நானம் கொடுத்துறாங்க. ஏன்னா மற்ற சபைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக. சபை என்றால் என்னவென்று தெரியாம சபைக்கு வருகிறவர்கள் மனமாற்றம் அடைந்தார்களா, சீஷனாய் மாறினார்களா, அவர்கள் மனம் திரும்பினார்களா என்று பார்க்காம சபையில ஆளை சேர்ப்பதற்காக ஞானஸ்நானம் கொடுப்பது அவர்களையும் கேட்டிலே அமிழ்த்துவதா இருக்கிறது. இன்னும் சில தேவ மனிதர்கள் போர்வையில இருக்கிற ஊழியர்கள் திருமணத்திற்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. திருமணத்திற்காக ஞானஸ்நானம் கொடுத்து அந்த திருமணத்துல அவர்களை நடத்துறாங்க. இதுவும் மிக மிக கேட்டுக்குரியது பிரியமானவர்களே. ஞானஸ்நானம் என்பது சீஷனாய் மாறினவன் பங்கு பெற வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு மூன்றாவதாக, ஞானஸ்நானம் எடுத்தால் உடனே பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமா? இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்றம் அல்ல, அது மனம் மாற்றத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கித்தார், மதம் மாறுங்கள் என்று பிரசங்கிக்கவில்லை. நீங்கள் பெயர் மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் பழைய பெயரோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகுந்த சாட்சியாக இருக்கும்.
உங்களை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் நீங்கள் சபை கூடுதலுக்கு போகும்போது கர்த்தரை ஆராதனை செய்வதை பார்க்கும்போது உங்கள் பழைய பேரிலே நீங்கள் இருப்பதை பார்க்கும்போது அது கர்த்தருக்கு மிகுந்த சாட்சியாக இருக்கும். ஆனபடினாலே பெயர் மாற்ற வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது பிரியமானவர்களே. வேதத்திலே ஒரு சிலருக்கு தேவனாகவே பெயரை மாற்றுகிறார். அது ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு பெயரை சொல்லி அவர் மாற்றுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை பிரியமானவர்களே. ஆனபடினால் நாம் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், சீஷனாக மாறி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் மிகுந்த முக்கியம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி தான் நம்மை அழைத்தார். அதற்கான முன்னேற்றத்திலே ஆவிக்குரிய பாதையிலே நாம் கடந்து போக வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.